வாங்க போகலாம். சிவா 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 ஓ ஐயோ எப்படி ஸ்லோப்பாக போகுது பாருங்களேன். இது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அம்மா தலை சுற்றுது பாருங்களேன். மொத்த படி எவ்வளோ தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட முடிஞ்சு அங்கிட்டு சருக்குன்னா பள்ளத்தாக்கு. இங்கே பாருங்கள் படி எப்படி ஏறுதுன்னு. வித்தியாசமாக இருக்குது. அது வந்து சரிவு அப்படியே போகுதா ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்லேருந்து தான் அப்படியே இறங்கி ஏறி இதோ பிடிச்சி ஓய்யோ யோ யோ பேக்கு போட்டவங்களா இப்போ வராங்க. வரேன் இப்படி ஏறி சடனாகவே திரும்புது. அரியர் போட்டு கூட இப்படி இருக்காது போல். என்ன வேணும் சொல்லுங்களா? அது இங்கேயே பண்ணிக்கிட்டேன். அது ஒரு இது அவன் நீ பண்ணிக்கப்பா முடிஞ்சதோ நீ பண்ணிக்க. மாதிரி என்னால் முடியலடா அந்த மாதிரி இருக்கு. பாய் இருந்திருந்தா இவ்வளோ தூரம் நான் குரங்கட்டெல்லாம் அடி வாங்கணுன்னு இருக்கான்னு அவனே அடி வாங்கிக்கிறேன். நான் பாட்டுக்கு முன்னாடி ஏறிக்கிட்டு இருந்திருப்பேன். செம்ம ஹைட்டு, வேறு லெவல் ஹைட்டு. ஆனால் இன்னும் கோயில் வந்தவாடு இல்லை. இவரையே எப்படி பண்ணுறாருன்னு தெரில எங்கள் அப்பன் சிவன். அவ்வளோதான். இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறைக்கு மேலே தான் அப்படியே கோயில். இதோ வந்தாச்சு காய்ஸ். அந்த இருக்குல்ல அந்த பாறைக்கு அந்த பக்கம் தான் கோயில். அங்கே இறங்குறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. குடிக்கிறதுக்கு அவங்க தான் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க. நான் கொண்டு வந்த தண்ணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏறாப்பா அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. இதோ இந்த பாறைக்கு போயிடவா? அந்த பக்கம் பள்ளத்தாக்கு வேணாம். என்னை நம்பி பல ஜீவன்கள் இருக்குது. அங்கேருந்து வரப்போ நம்ம இந்த மலைக்கு வரவங்க எல்லாருமே திருவண்ணாமலை ஏறிடலாம் போலையே, வெள்ளையங்கிரி மலை ஏறிடலாம் போலையே, சதுரகிரி மலை ஏறிடலாம் போலையே அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த மலையை ஏற முடியலன்னு சொல்கிறாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த அர்ஜுனோட சாபம் தான் சொல்கிறாங்க. இன்னும் அவ்வளோ தூரம் போகுது பொந்துக்குள்ளே. ஏறிடுவோம். சிவன் இப்போ தான் திரும்ப கொடுத்துருக்காப்புலன்னு நினைக்கிறேன். சிவா இந்த கம்பி பிடுங்குது. சிவா இந்த கம்பி பிடுங்குது. அந்த பள்ளத்தாக்குலேருந்து சாரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுது. அந்த பள்ளத்தாக்குலேருந்து இந்த மேட்டுக்கு ஏரியா மணி சவுண்டு கேட்குது. மணி சவுண்டு 9:39. ஒவ்வொரு ஆள் சொல்லுவாங்க 1 மணி நேரம் ஏறிடலாம் அப்படின்னு. பட் அவங்கவுங்களால என்ன முடியுதோ அதை தானே பண்ண முடியும். அளவுக்கு மீறி எஃபர்ட் போடலாம். நம்மளுக்கு பேக் அண்ட் சோர்ஸ் இருந்தால் அளவுக்கு மீறி எஃபர்ட் போடலாம். நமக்கு நாம தான் இருக்கோம். நம்மளை நாம தான் பார்த்துக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் நம சிவாயா. வெரி நைஸ். எந்த ஊரில் இருந்துறீங்க? மதுரை. மதுரையா? ஆமாண்ணே. நீங்கள்? நானும் மதுரை தான். மதுரையிலங்க? மதுரை ஜெயந்தபுரம். நீங்கள்? செல்லூர். சூப்பர். சிறப்பு சிறப்பு. நல்லது. பார்த்து போங்கண்ணே. வெளியூரில் நம்மூருக்காரங்களை பார்த்தா அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக. அவ்வளோ வந்து கோயில் தான் கோயில். இதுதான் கோயிலாண்ணே? அந்த வந்து சேர்னீங்க அந்த மரம் இருக்குல்ல கோயில். அதுக்கு எடுத்தா. ஓகேண்ணே ஓகேண்ணே. பார்த்து போங்க. சரி காலப்பேர் வர. உய் போ. ரொம்ப தண்ணியாக இருக்குது. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? யா ஃபார் அவர் நைட்ஸ். சேனல் பேர் என்ன? ஃபார் அவர் நைட்ஸ். ஃபார் அவர் நைட்ஸ். வீட்டில் போய் ஃபார் அவர் நைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். ஃபார் அவர் நைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த மலை ஏறி காமிக்கிறாங்க. ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ஸ்க்ரீன்லாம் அந்த இந்த மலையில் ஏறுறோன்னு அந்த தெரியுங்களா? அது எப்படி வைக்கிறது? எப்படி? இல்லை நம்ம யூடியூப்ல போய் பார்த்தோம்னா அந்த கொண்டரிங்கன்னு முன்னாடியே வர்ற மாதிரி அது எப்படி வைக்கிறது? உன் பேர் என்ன? சுதீப். சுதீப். ஆல் தி பெஸ்ட். பார்த்து போ. நானும் வச்சிருக்கிறேன். உன் சேனல் நேம்? நான் ஒரு 16 தான் போட்டிருக்கிற வீடியோ. உன் சேனல் நேம்? சுதீப் vlogs and trekking. சுதீப் vlogs and trekking சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஓகே நான் இருப்பேன், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே. இந்த மலை ஏறின ஃபோட்டோ தான் வச்சிருக்கிறேன். நம்மளுக்கும் ஃபேன் பேஸில் இருக்குப்பா. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் ஒரு முடிவு எடுத்துருக்கேன். ட்ரெக்கிங் வீடியோ மட்டும்தான் நம்ம போடுறோம். இடையில மட்டும் விளாக் பண்ணுறோம். ஓகே. எந்தெந்த ஊரில் எங்கோ ஈஸ்வரா இதாங்க எஸ் கோயில். அந்த எஸ் கோயில். சிவசிவா 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 சிவசிவா. இந்த ஊற்றுல எப்போவுமே தண்ணி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க கைஸ். இவர் தான் விநாயகர். எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் தான் அந்த சுயம்புலிங்கம். காண கிடைக்காத காட்சி. சிவசிவா சிவசிவா. இதுக்கு மேலேயும் கோயில் இருக்கா சாமி? இதே கோயில் மேலே வந்து உச்சி வந்து ஓப்பன் பிளேஸ். மேலே எதுவும் மேலே வேறு வேற ஒன்று வேறு தெய்வம் எதுவும் இல்லையா? வேற படமாக வாங்கியிருக்கு. அவ்வளோ பண்ணமர அந்த காலத்து எழுத்துக்களை எழுதிருக்குங்க. அந்த காலத்து எழுத்துக்களா? அந்த காலத்து கிபி 804 கிபி 804 எழுதிருக்குங்க. ஆராய்ச்சியாளருக்கு இந்த நம்பர்லாம் தெரியும். பூராமே இந்த வரைபடம் போட்டு எழுத்துக்களை எழுதிருக்கு. பழைய காலத்து எழுத்துக்களை எழுதிருக்குங்க. இன்னும் எவ்வளோ வரும் சாமி? இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரும். 2 நாள் தான்.
ஜெய் சாமி. ம் போயிட்டான். ஓம் நமச்சிவாய. நேர் போய் ரைட் சைடு சங்கிலி பிடிச்சாரு. என்ன சாமி? நேர் போய் ரைட் சைடு சங்கிலி பிடிச்சாரு. ஓகே சாமி. 10 நிமிஷம் வரணும். ஓகே சாமி. அப்புறம் அதெல்லாம் போய். சரி சிவா. இது அவர் வீட்டுக்கு போகிற வழி போல் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. சிவன் கால்ஸ் மீ, குசும்புதாயா உனக்கு. ஓ மை காட். சிவா சிவா. திரும்ப நம்ம அந்த மலைக்கு போகணும். வாங்க போ. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. கைஸ், இது தண்ணி வர வழி போல் கைஸ். இது தண்ணி வர வழி போல். இதுதான் நம்ம அர்ஜுனன் தவம் இருந்த இடமா சொல்லப்படுது. இதுதான் கைஸ் நம்ம அர்ஜுனன் தவம் இருந்த இடமா சொல்லப்படுது. இவரை பார்க்கத்தான், இவரால் தான் இந்த மலைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் ஏறி வரவங்களுக்கு. ஆனால் இந்த மலை செழிப்பாக தான் இருக்குது. ஒன்றோ ஒன்றோ காட்டுக்குள்ளே சரசன்னு வந்தால் பயமாக இருக்குப்பா. சிவ சிவா சிவ சிவா. இது இப்போ சமைச்சிருக்காங்க, பட் அந்த சிலை பழமையானது. பக்கத்தில் போகலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், வாட் இஸ் திஸ்? இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. உண்மை ஏய் பாருங்க, பழங்கால எழுத்து காலை வச்சு நம்ம அதில் வச்சு காலை வைப்போம். ஒருவேளை இது ராமர் பாதமாக கூட இருக்கலாம், சி அர்ஜுனன் பாதமாக கூட இருக்கலாம்ல. இந்த காலத்து எழுத்துக்கள். இது என்ன கேம் தெரியுமா? 90s கிட்ஸ்க்கெலாம் தெரிஞ்ச ஒரு கேம், ஆடுபுலி ஆட்டம். அந்த காலத்திலே தமிழர்கள் விளாண்டுருக்காங்க பாருங்கள். இந்த இதில் எதோ எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. இங்கே வரலாறு எழுதப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் ட்ரூ. பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். வெரி 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 பீஸ்ஃபுல். பட் உருண்டோம்னா பீஸ் பீஸ் ஆயிடுவான்.
Oh my god. திரும்ப நம்ம அங்கே போனோம். ஓ அங்கே குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். இங்கே இது பார்க்கும்போது பாருங்களேன், அங்கே இருக்கிற மலையெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. வெரி நைஸ். வாழ்க்கையில் செஞ்ச பாவமெல்லாம் தீர்ந்துடணும் நம்புகிறேன். பட் பெர்சனல் எதுக்கு, என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். உங்களை என்ஜாய் படுத்த வந்திருக்கோம். அதை மட்டும் பண்ணுவோம். ஓமே இந்த சுனையில் தான் கைஸ் மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் எப்போயுமே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்களேன். உய் வழுக்குது. ஃபோன் மறுபடியும் கீழே விழுந்துச்சு கைஸ். இதோட 3ஆவது தடவை. ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. உடம்புல தெம்பு இருக்குது, பட்டு கையில் பொருள் இல்லையே. பாருங்கள், இவ்வளோ ஒரு வீக்கான, இங்கே பாருங்கள் அடுதான், இவ்வளோ ஒரு வீக்கான ஸ்டிக்கை வச்சுட்டு நான் எப்படி வீடியோ எடுக்கிறது? அது இவ்வளோ பெரிய மலையில் 3 தடவை கீழே விழுந்துருச்சு. என் ஃபோனை பாதுகாக்கிறதுக்கு நான் தனியாக சாப்பிட்ணும் போல். பாருங்களேன் வேறு மூவாயிரத்தி 8. சரியா ஓ மை காட். இந்த சங்கிலியை பிடிச்சி தான் இதை சேரணும். இந்த சங்கிலியை நான் பிடிக்கிறதா இல்லை ஃபோனை நான் பிடிக்கிறதா? ஆல்ரெடி 2 இடம் வரேன். ஃபோன் இதில் வந்துருச்சு. இந்த குகை அப்படியே இந்த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ வரும்.
உங்களுக்கு சேஃப்டி இறங்கிட்டு நான் ஃபுல்லாகவே அவங்கள்ட்ட பேசுகிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் வந்துட்டு 3-4 தடவை கீழே விழுந்துருச்சு. இதுக்குள்ளே தண்ணை கட்ட முடியாது நம்மளால். ஏன்னா அங்கே படியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செல்ஃபி ஸ்டிக் வேறு சரி வரல. ஸோ கீழே இறங்கிட்டு உங்களுக்கு நான் வரேன். 2 hours later. அடிவாரம் வந்துட்டேங்க. செம்ம ரிஸ்கி அண்டு ஓவர் ரிலாக்ஸேஷன். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். பட் பாடி பெயின் ஓவர். நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டேய் யாரா வரா? யார் வரா? எங்கே போகிறாரு? கீழே போகிறாரா? பாப்போம், நீ பாப்போம் வா. இவர் தானா? ஆ ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு விழா கீழே இறங்கியாச்சு. உங்களே நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேனப்பா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மெனி லாட் ஆஃப் மெமரிஸ், மெனி லாட் ஆஃப் ஹர்ட்ஸ் நிறையா கொடுத்துருச்சு இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப் எனக்கு. ஸோ எனக்கு இப்போ மொபைல் மவுண்ட் இல்லாதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல வியூவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். நான் நைட் கிளம்புறதுலேருந்து பிளேஸுக்கு போகிறதுலேருந்து திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஒருவன் சேதுபதி. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆட்டி விட்ருங்க, சொல்ல மறந்துட்டேன்.